அங்கிள். மாமா சுபா. சுபா, சிஸ்டர் கொஞ்ச நேரம் வெளியே இரு. போகும்போது அப்படியே கொஞ்சம் கதவை சாத்திட்டு போ. சுபா. இந்தாம்மா. இது எதுக்கு அங்கிள்? சுபா, நான் சில விஷயங்களே இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். 15 வருஷங்களுக்கு முன்னாடி சத்தம் போடக்கூடாது. உன் புருஷன் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாது? ஆசை காட்டுறது, ஆளை பழி வாங்குறது, இதுதான் நம்ம பாலிசி. Wait a minute. நான் சொல்றேன், மரியாதை அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வா. எந்த பெட்டி? நீங்க யாரு? அது உனக்கு தெரிய வேண்டாம். நீ உயிரோட இருக்கணும்னா அந்த பெட்டியை கொண்டு வா. Oh, how sweet you. உனக்கு என்ன வேணும்? என்ன கேள்வி இது? Welcome, welcome, Mr. S.P. Rajan. Come in. Shut up. இது என் வீடு. Boy. Please sit down. பாஸ் டைமண்ட் பெட்டி எங்க? பாஸ் என்கிட்ட பணம் கொடுத்திருப்பாரு. அத பத்தி கேட்கறதுக்கு நீ யாரா? ஓ, பாஸோட கதி உனக்கு தெரியாது. உனக்கு உயிர் மேல ஆசை இருக்கா? இல்ல. மிஸ்டர் S.P. ராஜன், உன்னை கொன்னாலும் நீ சொல்ல மாட்டியா? இல்ல. என்ன கொன்னாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? அந்த பெட்டி எங்க சொல்ற? சொல்லு, மரியாதையா சொல்லு. நீ பாத்துக்க. பெட்டி எங்க? தெரியாது? தெரியாது? மரியாதையா சொல்லிடு. எங்க வச்சிருக்கேன்? சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டேன்? தெரியாது? தெரிய வைக்கிறேன்.
உன் டேடியும் மம்மியையும் கொன்னவங்களை நீ பழி வாங்கணும். முஸ்தபாங்கிற பேர்ல ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான். முஸ்தபா ஒரு மோசக்காரன் இல்ல. அந்த முஸ்தபாவுக்கு மட்டும்தான் உன் டேடியும் மம்மியையும் கொலை செஞ்ச மனோகரனை பத்தி எல்லா விவரமும் தெரியும். நான் முஸ்தபாவை பார்க்கணும். நான் கொஞ்சம் பேசணும். பேச சுருக்கமா சொல்றேன், இடையில என்ன கேள்வி கேட்க கூடாது. என்னோட பேரு சுபா, பெங்களூர்ல வீடு. உங்களுக்கு மனோகரனை தெரியுமா? அவர் உங்க விரோதி இல்ல. தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் அந்த ஆளை பழி வாங்க விரும்புறேன். பழி வாங்கணும்னு சொன்னா அந்த ஆளையும் கூட்டத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு தானே அர்த்தம். நான் அதுக்கு தயாராதான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீ போனா மனோகரனுடைய ஆபீஸ் பையனை கூட பழி வாங்கறது நடக்காது. முதல்ல இங்க இருந்து போயிடும். எனக்கு இங்கிருந்து போக உங்க தயவு ஒண்ணு அவசியம் இல்ல. உங்களை போல 10 பேர் வந்தாலும் என்ன காப்பாத்திக்க வேண்டியதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். சரி, அப்ப பல பரீட்சைக்கு தயாரா? அதையும் இப்ப பாத்துருவோம். பாத்துட்டா மனோகரன் கிட்ட நாம போகலாம். நான் ஏதோ புறப்பட்டு போறேன். இங்க ஆம்பளைங்க இருந்தா என்ன தடுத்து பாருங்க. இப்போ நான் விரும்பினா இதே நிலையில சுட்டு தள்ளிடுவேன். நான் மானமுள்ள பெரிய குடும்பத்து பொண்ணு, நீங்க போலீஸ் தேடிட்டு இருக்கிற புள்ளி. என்னோட தற்காப்புக்காகத்தான் நான் உங்களை கொன்னேன்னு சொன்னா அதை எந்த கோர்ட்டும் ஒத்துக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே, உன் துணிச்சலை பாராட்டுறேன். நீ சொன்ன விஷயத்தை பத்தி இனிமே வெல்கம் மிஸ்டர் பத்மராஜ். யாரு புரியலையே? எஸ்டேட் மேனேஜர் மிஸ்டர் எஸ்.பி. ராஜன ஞாபகம் இல்ல? இல்ல இல்ல இல்ல. அவருடைய உத்தமையான மனைவிய ஞாபகம் இல்ல? இல்ல இல்ல.
இடத்துல இருந்து தப்பிச்சு போன ஒரு குழந்தைய ஞாபகம் இல்ல? பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பு நீ செஞ்ச பாவத்துக்கு பலன் அனுபவிக்கணும்ல? பெத்தவங்களை எழுந்தனா இவ்வளவு நாள் மாமா ஆதரவுல தான் வாழ்ந்தேன். ஆனா மாமா எனக்கு சொன்ன விவரம் என் வாழ்க்கையை நிலக்குள்ள வச்சிருச்சு. இதோ பாசுபா, கவலைப்படாத, ஆண்டவன் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன். விக்டர், இந்த ஜென்மத்துல நானும் நீங்களும் நிச்சயமா ஒண்ணு சேர முடியாது. ஏற்கனவே நான் 2 கொலை பண்ணிட்டேன். கொலையா? ஆமா, இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லாம வச்சிருந்தேன். என் மாமா என்கிட்ட சொன்ன என் குடும்பத்தை பத்தின ரகசியத்தை இப்ப உங்ககிட்ட சொல்றேன். எங்க அப்பா அம்மாவை கொண்ட 3 அயோக்கியன்கள்ல 2 அயோக்கியனை பழிக்கு பழி வாங்கணும்னு நான் கொன்னேன். இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கா. அவன்தான் அந்த பாவி மனோகரன். எங்க அப்பா அம்மா எப்படி துடி துடிச்சு செத்தாங்களோ அதே மாதிரி அவரை துடிதுடிக்க வச்சு சாகடிக்கணும். சுபா, உனக்கு எனக்கும் துரோகம் பண்ணவன் ஒரே எதிரிதான். என் தங்கியோட சாவுக்கு காரணமாயிருந்த அந்த சின்ன முதலாளிய என் கையாலேயே நசுக்கி கொல்லணும். ஏண்டா, ஒரு அயோக்கியனால என் தங்கச்சி செத்து இருக்கா, அவனை பழி வாங்கறத விட்டுட்டு இங்க வந்து அழுதுட்டு இருக்கியடா. உனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லடா. கொஞ்ச நாளைக்கு அழுதுகிட்டு இருப்ப, அப்புறம் அப்பா அம்மா பாக்குறப்ப கல்யாணம் கட்டிக்குவேன். ஆனா இதுவே என் தங்கச்சி எனக்கு கிடைப்பா? விக்டர், எனக்கு இனிமே என் லில்லி கிடைக்கவே மாட்டேன். நானும் இங்கே அவ சமாதியிலே. அப்படி சாகாதரா, அவ ஆத்மா சாந்தி அடையாது. அந்த அயோகை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இதே இடத்துல அவரை கொண்டு வந்து கொல்லணும். அனுப்புறேன்னு சொன்னா இன்னும் காணமே. அதடே வா, வந்துட்டியா? இந்த விஷயத்துல அவன் ரொம்ப கெட்டிக்காரன். உட்கார், இத சாப்பிடு, ரொம்ப தெம்பா இருக்கு. எங்கடா பாஸ்? தெரியாது. தெரியாது? சொல்லுறேன் சொல்லுறேன். இன்னைக்கு பூரா அடையார் பங்களாவில் தான் இருப்பேன் பாஸ். ஒரு முக்கியமான விஷயம், பீமராஜ் கொன்ன அதே பொண்ணு இங்க வந்தா நான் எதிர்பாராத சமயம் பாட்டில உடைச்சு என் கழுத்துல வச்சு அமைக்கி உங்க முதலாளி எங்க சொல்ல முடியாது, என்ன சொல்லல ஏத்திடுவேண்ணா. பயந்து போய் உங்க விராச சொல்லிட்ட பாஸ்.
என்ன தேடி யாரோ ஒருத்தி வர்றாளாம். அவளை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுங்க. ஓகே? வெல்கம் வெல்கம் சுபா. வசமா வந்து பொறியில மாட்டிக்கிட்ட. அன்னைக்கு என்னைய ஏமாத்தி தூங்க வச்சு சாவிய தூக்கிட்டு போனல்ல. இங்க நீ நிம்மதியா தூங்கலாம். டேய், இவளை கட்டி தூங்குடா. மனோவழி ஆளுங்க சுபாவை தூக்கிட்டு போய் அடையார் பங்களாவில கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க. அப்படியா?
நீ ஏன் கையால சாக போறியா இல்லைன்னா அதுக்கு பலியாக போறியா நீயே முடிவு பண்ணிக்க.
வேண்டாம் வேண்டாம், என்ன கொண்டுடாத. உன் தங்கச்சியை கெடுக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா அவ கற்ப காப்பாத்திக்க தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்ன கொண்டுடாத. அவ சாகும்போது எவ்வளவு துடி துடிச்சிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அதே மாதிரி நீயும் சாகணும். மிஸ்டர் விக்டர் பல கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிபடாம இருந்த ஒரு பெரிய கும்பலை பிடிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்திருக்கீங்க. அவங்கள உயிரோடவாவது அல்லது பிணமாவது கொண்டு வரவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதா டிபார்ட்மெண்ட்ல சொன்னபடி அந்த ரிவார்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். ஓகே?